அன்புள்ள சாமிக்கு அன்புக்காக ஏங்கும் சிறுமியின் கடிதம். ஏன் சாமி எங்களை படைச்ச? காதலுக்காகவும் காமத்துக்காகவும் மட்டும்தானா? எங்களோட கனவுக்காக இல்லையா சாமி? இன்னைக்கு மகளிர் தினம். இன்னைக்கு மட்டும்தான் நாங்கள் தெய்வமாகவும் தாயாகவும் நல்ல சகோதரியாகவும் தெரியும். லைக்குன்னு ஒன்று இல்லைன்னா அது கூட இல்லை. ஆண்களை படித்த நீ ஏன் சில அரக்கர்களை படித்த சாமி? அரக்கர்களை அழிக்கிற பலத்தை காளிக்கும் சக்திக்கும் மட்டும் கொடுத்துட்டு ஏன் எங்களுக்கு அழுகிற சக்தியை மட்டும் கொடுத்துருக்க சாமி? வாயை பொத்தி கழுத்தை நெரிச்சு துணியை கிழிச்சு அப்புறம் தடயமே இல்லாமல் கொளுத்தவும் செஞ்சிடுறாங்க. தெரிஞ்ச அண்ணன்கிட்ட போனால் வெளியே தெரியாத இடத்துல எல்லாம் கையை வைக்கிறேன். சொந்தம்னு நெருங்கி போனால் எங்களை சொந்தமாக்கிக்க பார்க்குறேன். இப்போது பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார்கிட்ட கூட பார்த்து பழக வேண்டியதாக இருக்கு. பிவி சிந்து வெள்ளி ஜெயிச்சாங்கன்னு செய்தி போட்ட அதே டிவியில் தான் என்னோட தங்கச்சி ஹாசினியும் என்னோட அக்கா நந்தினியும் பாலியல் பலாத்காரம்னு போட்டாங்க. அந்த செய்தியை கேட்டுட்டு எல்லாரும் ஜோராக கை தட்டினாங்க. ஆனால் இதை கேட்டு எல்லாரும் உச்சி கொட்டிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஏன்னா நாங்கள் கேவலம் பெண் குழந்தை தானே. இங்கே மட்டும்தான் சாமி கற்பழிக்கப்பட்டவ செத்து போகிறான், ஆனால் கற்பழிச்சவன் காரில் போகிறான். எங்கேயும் எங்கள் உணர்வை பார்க்கறது இல்லை சாமி, எங்கள் உடம்ப தான் பார்க்குறாங்க. பாவ சாமி, நாங்கள் எங்களை விட்டுருங்க சாமி. சிம்பு பாட்டு போட்டால் கோவப்படுற மகளிர் அமைப்பை எங்களை கொண்டு போட்டால் ஏன்னு கேட்க மாட்டேங்குது. வாடி வாசலுக்கும் நெடுவாசலுக்கும் போராடுற எங்கள் அண்ணனுங்க கூட வீட்டுக்குள்ளே இருக்க எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. அடிமையாக வாழ்ந்து கொடுமையாக அனுபவிச்சு பெணமாக போகிறது தான் எங்கள் வித்யாசாமி. அதுக்கு எங்களை கருவிலேயே அழைச்சிருக்கலாமே சாமி, இல்லைன்னா முன்ன மாதிரி கழிப்பால் ஊற்றி கொண்டிருக்கலாமே. எங்கள் பிரச்சனை கூட ட்விட்டரில் எடுத்த ஃபோட்டோ வர வரைக்கும் தானே ட்ரெண்டாக இருக்குது. நாங்கள் செத்தா ஆறுதல் சொல்கிறவங்கள விட அரசியல் பண்ணுறவங்க தானே நிறைய பேர் இருக்காங்க. பலாத்காரம்னா என்னன்னே தெரியாத எங்களை ஏன் அவங்க பசிக்கு பரிகாரமாக்குறாங்க சாமி? மனுஷங்களை விடுங்க, எங்களை வதைக்கும் போது எத்தனை சாமி கிட்ட கெஞ்சி இருப்போம். ஆனால் காப்பாற்ற ஒரு ராமன் கூட வரலையே. சில ஊர்லெல்லாம் எங்களை வதைக்கிறதே ராமனாக தானே இருக்கான். வேண்டாம் சாமி, இப்போ இருக்க நிலமையில் நாங்கள் அடுத்து என்ன சாதிக்க போகிறோன்னு யோசிக்கிறத விட அடுத்து என்ன பிரச்சனையை சந்திக்க போகிறோம் தான் சாமி அதிகமாக யோசிக்கிறோம். இப்போ தான் எனக்கு புரியுது, எல்லாரும் குடிக்கிறதுனால தான் நதிகளுக்கு கங்கா, யமுனா, காவேரின்னு பெண்கள் பேர் வச்சுருக்காங்க. அப்படி தானே எல்லாரும் எங்கள் ரத்தத்தை குடிக்கிறாங்க. போதும் சாமி, அம்மானு பாசமாக கூப்பிட்ட வாய் தானே நாங்கள் அம்மானு கதறும்போது வாயில் துணியை வச்சு அடைச்சி கொள்ளுது. பாவம் சாமி, நாங்கள் எங்களை விட்டுங்க சாமி. அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாட நல்லா இருக்கும், ஆனால் எங்களை இச்சமாக பார்க்குற உலகத்தில் அச்சம் இல்லாமல் எப்படி சாமி வாழ முடியும்?
எப்படி சாமி வாழ முடியும்? எங்களை தோன்ற தீயில போட்டு கொளுத்துற எந்த ஆம்பளையாலையும் இன்னொரு பிறப்பை கொடுக்க முடியாது சாமி.